திமுக காரங்க ஒரு சைடு ஓட்டை திருடுறாங்கன்னு பார்த்தா இன்னொரு சைடு அவங்க திருடின வாக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. திருமாவளவன் காட்டு மன்னார்குடியில நிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனாலேயே அவர் அந்த தொகுதியை விட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, வேற ஒரு தொகுதியில நிப்பாருன்னு பார்த்தா வேற எந்த தொகுதியிலுமே நிக்கல. ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒரு தேர்தலே நிக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வெளியாகுது. இதை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் திருமாவளவன் நிக்கவே இல்லை, திமுகவோட சதியா தான் இருக்கும், திமுக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த வாட்டி நிற்க வேணாம், காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் இந்த வாட்டின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் திருமாவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில், ஆமாம் நான் வந்து இந்த வாட்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் சப்போர்ட் பண்ண போகிறேன், என்னோட மக்கள் எல்லாருமே அவங்க 2 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட இவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. புதுச்சேரி மாவட்டத்தில் ஒரு சீட் தான் இருக்குது, அந்த ஒரு சீட்டில் நீங்கள் நின்னா போதும், யாரும் பிசிகே சார்பில் இருந்து தன்னிச்சு நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்ந்து தமிழகத்திலேயாவது இவர் நிற்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே இவர் நிற்கல. அதனாலேயே தலித் மக்களோட ஓட்டு எல்லாமே பிரிஞ்சு போது தாவேகாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாக்கும் நீங்க ஏன் பிரிஞ்சு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலித் மக்களுக்காக திருமாவர்கள் நிறைய போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க, தலித் மக்களுக்காகவே நிறைய குரல்லாம் கொடுத்திருக்காங்க திருமாவர்கள். அதனாலேயே தலித் மக்களோட ஓட்டு முழுக்கவே திருமாவுக்கு மட்டும்தான் போகும். ஆனா திருமாவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுகல இருந்து அவரால் பேச முடியல. அந்த காரணத்தினாலேயே மக்கள்லாம் வந்து என்டிகேக்கும் டிவிகேக்கும் ஓட்டு போடுறேன்ற முடிவு எடுத்துட்டாங்க போல. அப்படிதான் வந்து பெரும்பாலுமா மக்கள்லாம் சொல்றாங்க. சரி, மக்கள் தான் இப்படி சொல்றாங்க, அப்போ வந்து தொண்டர்களோட ஓட்டுலாம் கிடைச்சிரும்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொண்டர்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, இப்ப திருமாவர்கள் முதல்லலாம் காமாக தான் இருப்பாங்க, மக்கள் கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க, இறங்கி போய் அவங்க கிட்ட நின்று போட்டோலாம் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கே தெரியும், யூஸ்வலா எல்லா மனுஷங்களும் அப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அவரும் இருப்பாரு. ஒரு அரசியல்வாதி பெரிய அதிகாரத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் இருக்கவே மாட்டாரு, நார்மலா தான் இருப்பாரு. ஆனா இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட போய் அன்பா பேசுறதும், அவருக்கு கை கொடுக்கணும், அவரை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாவே ஈடுபடுறாரு. போன வாட்டி ஒருத்தர் அடிக்கவும் செஞ்சாரு. இன்னொரு சைடு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன் இப்படி பண்றாரு, ஒருவேளை மன உளைச்சலுக்குள்ள போயிட்டு இருப்பாரோ, திமுக காரங்களாலேயே இவர் இப்படி ஆயிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மக்கள்ல இருந்து பாதி பேர். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, திருமாவர்களை போட்டு நசுக்குறாங்க ஒரு சைட்ல இருந்து மக்கள், இன்னொரு சைட்ல இருந்து டிஎம்கே காரங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டு இருக்கிறதே இந்த ஒரு வீடியோ தான். இந்த படத்துலலாம் வரா மாதிரி பெரிய பெரிய கிரீடம் வச்சு பெரிய மாலை வச்சு அந்த மாதிரி திருமாவர்களுக்கு போடுறாங்க. அவரால் அதை வேணான்னு சொல்ல முடியல, போடுங்கன்னு சொல்ல முடியல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாரு திருமா. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. நம்ம ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிசிகே விட்டு நான் வெளில வந்ததுக்கு காரணமே திருமாவர்களுக்கு சரியான மரியாதை தர மாட்டாங்க டிஎம்கேல இருந்து, அதனால்தான் நான் வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் வந்து தலித் மக்களுக்காக அவர் நிறைய குரல் கொடுத்துருக்காரு, ஆனா திமுக கூட எப்போ அவர் இணைஞ்சாரோ அப்பையிலேருந்து அவரால் வந்து எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆதவர்ஜனாவே சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இந்த டிஎம்கே காரங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஓட்டு உரிமைன்றது எல்லாருக்கும் சுயமா முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கிட்ட போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திமுகவுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரிதான் டிவிகே சேர்ந்த கேண்டிடேட் டிகே பிரபு, காரைக்குடியை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு திமுக மேல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தபால் ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியா அவங்களுக்கு என்ன போடணும், அவங்க என்ன போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். திமுக காரங்க உள்ள போயிட்டு நீங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதுக்காக வந்து போராட்டத்தில் ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. நிறைய டிவி சேனல்ஸ் நேற்று இது வைரலா பேசிட்டு தான் இருந்தாங்க. அங்க மட்டும் தான் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க மட்டும் நடக்கல, விருதுநகர் மாவட்டத்திலும் இதே மாதிரிதான் தபால் ஓட்டு போடுறவங்க கிட்ட போயிட்டு திமுக தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி போலீசார்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. திமுக காரங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல இடத்துலயும் கேள்வி மக்கள் மத்தியில வந்துட்டே தான் இருக்கு. இங்கதான் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட எல்லாம் நம்பரை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து டைரக்டா போனே பண்ணி இந்த மாதிரி நீங்க திமுக ஓட்டு போடுங்க, திமுக தான் இந்த வாட்டி ஓட்டு போடணும், அப்பதான் வந்து தமிழகம் முன்னேறும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கூட டார்ச்சர் பண்றாங்களாம். அப்படிதான் மக்கள்லாம் பல பேரும் பேசுறாங்க. இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மக்கள் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்க திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிலாம் நான் பண்ண கிடையாது. இப்போ கரூர் தொகுதி என் தொகுதியே கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கரூர் தொகுதியவே சொல்லலை, பொதுவாகவே நீங்க வந்து எல்லாருமே இப்படிதான் பண்றீங்க, ஃபோன் பண்ணி தான் மக்கள் கிட்ட வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்க கட்சினா ஒரு நியாயம், எங்க கட்சினா ஒரு நியாயமான்ற மாதிரி தான் திமுகவை சேர்ந்தவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்தவங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு போட்டின்னு பார்த்தா திமுக தான் சொல்றாங்க, திமுகவை சேர்ந்தவங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு போட்டின்னு பார்த்தா அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா தாவேகா கிட்ட கேட்டா மட்டும்தான் எங்களுக்கு திமுக மட்டும் தான்ப்பா போட்டி, அதிமுகலாம் போட்டியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக காரங்களும் சரி திமுக காரங்களும் சரி மாற்றி மாற்றி போட்டின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா டிவிகேவோட ஓட்டை ஏன் திருடுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. டிவிகே ஓட்டோ யாரோட ஓட்டோ மக்களுக்கு தெரியும், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய எலெக்ஷன் அப்டேட்டை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.